இப்போ உதயநிதியை நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா உதயநிதி செஞ்ச ஏதாவது விஷயம் மாட்டிக்கிச்சா அப்படின்னா, ஆமா, பகல்ல உதயநிதி தூங்கக்கூடிய ஒரு இமேஜ் அப்படிங்கிறது மாட்டிக்கிச்சு. என்னப்பா உதயநிதி பகல்ல தூங்குனது ஒரு பிரச்சனையா? நீ தூங்கல, நான் தூங்கல, எல்லாருமே சில நாள் பகல்ல தூங்க மாட்டோம், வேலை இருக்கும், சில நாள் பகல்ல வேலை இல்லைன்னா தூங்குவோமே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா, உதயநிதி அவருடைய வீட்டுல படுத்து தூங்கியிருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. சட்டமன்றத்துல உதயநிதி தூங்கக்கூடிய புகைப்படம் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பேசியிருந்தாங்கல்ல, உதயநிதியே அப்படியே சொல்லியிருப்பாங்க, நேக்கா சொல்லியிருப்பாங்க, இரவுல ஆட்டம் போடுறாரு, பகல்ல தூங்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அந்த விஷயத்த பாருங்க, நம்ம மனுஷன் வந்து பகல்ல சட்டமன்றத்திலேயே தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. உடனடியா நம்ம மூளைலாம் எங்க யோசிக்கும், பகல்ல வந்து மனுஷன் சட்டமன்றத்திலே தூங்குறாரு அப்படின்னா இரவு என்ன பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து இரவுல தூங்குறதே கிடையாது, சுத்துறாரு, பகல்ல தான் தூங்குறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கப்போ பகல்ல சட்டமன்றத்திலே வந்து தூங்குறாரு, அடுத்த நாள் சட்டமன்றம்னு தெரிஞ்சோம் முதல் நாள் இரவு இவர் வெளியில சுத்துறாரு அப்படின்னா எங்க சுத்துவாரு? அந்த இரவுல எங்க சுத்துவாரு அப்படிங்கிற கேள்வி உங்க மைண்டுக்கு வந்துட்டு போகுதா? இங்கதான் சுத்துவாரு இல்ல இங்கதான் போவாரு அப்படின்னு ஏதாவது தோணுதா? தோணுச்சுன்னா பத்திரமா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கும் தோணுது, நானும் பத்திரமா மனசுக்குள்ள வச்சுக்கிறேன்.